அதிமுகவின் வரலாறு தெரியாமல் பாஜக மாநில தலைவர் உளரக்கூடாது என்றும், பேசும்பொழுது யாரை பேசுகிறோம் என்று புரிந்து கவனமாக பேச வேண்டும் எனவும், அதிமுக ஒரு மாதிரி கட்சி என்பதை ஏற்கனவே தான் சொல்லியிருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்து பேசியிருப்பது அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இன்னொருத்தர் பேசிட்டே இருக்காரு. அவர் கட்சிக்கு வந்தா இன்னும் 5 வருஷம் ஆகல, அப்படிதான் கருதுறேன். அப்படி 5 வருஷம் நிரம்பாத ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறவரு அதிமுக பத்தி பேசுறாரு. 2024 கட்சி காணாத போயிருமா, நீ கண்டுபிடிச்சு கொடு, போலீஸ் தானே. தம்பி, உன்னை போல எத்தனை பேர்த்த இந்த கட்சி பார்த்திருக்குது, ஒன்றா இரண்டா, எத்தனையோ எதிர்ப்புகள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் அதிமுகவை தோற்றுவிக்கின்ற பொழுது கடுமையான எதிர்ப்பை சந்தித்து தான் மக்கள் துணையோடு அதை முறியடித்து அதிமுக தோற்றுவித்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு இதய புரட்சி தலைவி அம்மா பல்வேறு எதிர்ப்புக்கு இடையில இந்த கட்சியை காப்பாற்றினாங்க. ஆக இருவரும் தலைவருடைய அருளாசியோடு, உங்களுடைய ஆதரவோடு, மேடையில் இருக்கின்ற நிர்வாகிகள் ஆதரவோடு இன்றைக்கு கட்சி முழுமையாக காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அது தெரியாம, வரலாறு தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்காரு. அவள் கண்ட கனவு வேற, நடக்கிறது வேற. அதனால புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, வேற ஒண்ணு இல்ல, விரத்தின் விளிம்பிக்கு போயிட்டார். அதனால இப்படிப்பட்ட பேச்செல்லாம் வருது. ஆகவே தம்பி, கொஞ்சம் பொறுமையா பேசு. அதிமுக ஒரு மாதிரியான கட்சின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதிமுகவில் 2,06,00,000 உறுப்பினர் இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 இல்ல, உங்க மாதிரி விரல் விட்டு எண்ணுகின்ற தொண்டர்கள் இருந்த கட்சி அல்ல. கோடிக்கணக்கான தொண்டர் இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. ஆகவே எதை பேச வேணுமோ அதை பேசுங்க. ஏன்னா உங்க கட்சி மோசமா இருந்தா எங்க கட்சி ஐயா பழிச்சு பேசுற? எங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்மதம் இருக்குது? நாங்க தான் வெளியில வந்துட்டோமே. உங்களுடைய நடவடிக்கைகளை நாங்க பார்த்துட்டு தான் நாங்கெல்லாம் வெளியே வந்திருக்கிறோம். அதிமுக என்பது தனி தத்துவம், தனி அதிமுகவுக்கு என்று தனி பலம் இருக்குது. ஆக குறைச்சு மதிப்பிடாதீங்க. அதிமுகவை யார் வீழ்த்த வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்தான் வீழ்ந்து போவார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.